Hi guys, welcome back to my channel Dr. Phoenix. நான் டாக்டர் அன்பு. ஸோ இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இண்டியா ட்ரிப்பில் சிக்கிம் முடிச்சுட்டு 12 ஜோதிர்லிங்க ஸ்தலத்தில் இது ரொம்ப முக்கியமானது. இதுதான் கங்கா ரிவர். நம்ம வந்து இப்போ காசியில் இருக்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் தான் பனாரஸ், இன்னொரு பேர் வாரணாசி. இதோட ஹிஸ்ட்ரியை டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். காசி ஒரு புனித தலமாகவும் முக்தி தரும் 7 ஸ்தலங்களில் ஒன்றாகவும் கடைசி காலகட்டத்தில் இந்த புனித நகரில் வாழ்ந்து இங்கேயே இறந்து தன்னோட உடலை இங்கேயே எரித்து அந்த சாம்பலை இந்த கங்கை கரையில் கரைக்கணும்னு மக்கள் வேண்டதுக்கு உண்டான காரணம் என்ன? காசியோட புனிதத்தை விவரிக்கிற வகையில் ஒரு வரலாறு ஒன்று இருக்கு. சகரன் அப்படின்ற ஒரு அரசன் இருந்தான். அவன் அஸ்வமேத யாகம் செய்கிறான். அந்த யாகத்தின் ஒரு விதியாக ஒரு குதிரை நாடு முழுவதும் சுற்றி வர வேண்டும். அந்த குதிரை எங்கெல்லாம் போகுதோ அதெல்லாம் அரசனோட கடைசாட்சிக்கு கீழே வரும். இதை பார்த்து பயந்த இந்திரர் அந்த குதிரையை கடும் தவத்தில் இருந்த கபில முனிவர் பக்கத்தில் மறைச்சு வைக்கிறார். அரசன் சகரனின் மகன்கள் அந்த குதிரையை தேடி வரும்போது முனிவர் கபிலரின் தியானத்தை கலைக்கிறாங்க. அதனால் கடும் கோபமுற்ற முனிவர் அவங்க எல்லாத்தையுமே சாம்பலாக்கிறார். அவங்க வம்சாவளியில வந்த பகீரதன் தன்னோட முன்னோர்கள் விமோச்சனத்துக்காக கடும் தவம் செய்கிறார். பிரம்மதேவனை நோக்கி வணங்குறார். தேவர்களின் உலகில் பாய்ந்து செல்லும் கங்கை நதியின் நீரில் தன்னோட முன்னோர்களின் சாம்பலை தெளித்தால் மட்டுமே அவங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் என்பதனால் கங்கை தேவியிடம் போய் அவர் வேண்டுறாரு. சிவபெருமான் தன்னோட திருமுடியில் கங்கையின் வழியை செய்த பின் பூமியில் நதியாக ஓட செய்தார். இவ்வாறு ஓடிய கங்கை நதியில் பகீரதனின் முன்னோர்கள் அஸ்தியை கரைக்கப்பட்டன. இதனால் அவர்கள் முக்தி பெற்றனர். அன்னிலிருந்து தான் கங்கையில அஸ்தியை கரைச்ச முன்னோர்களின் ஆன்மாக்கள் முக்தி அடையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பிறந்தது. ஜோதிர்லிங்க ஸ்தலங்களில் காசி விஸ்வநாதர் டெம்பிள் ரொம்பவே முக்கியமானது. மார்னிங் 6 o'clock இருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் பூஜைகள் நடந்துட்டு இருக்கு. மினிமம் 2 to 3 hours நம்ம கியூல நின்று தான் நம்ம கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆக முடியும். நம்ம முன்னாடியே காசி விஸ்வநாதர் டெம்பிளுக்கு உண்டான அஃபிஷியல் ஆன்லைன் வெப்சைட்ல ஒரு 300 rupees பே பண்ணி ப்ரீ புக் பண்ணிட்டோம் அப்படின்னா டைரக்டாவே கோயிலுக்குள்ள என்ட்ரி பண்ணிக்கலாம். குழந்தைங்க இருக்காங்க, வயசானவங்க இருக்கிறாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ப்ரீ புக் பண்ணிட்டு வாங்க. அதுதான் கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்கும். காசியில் கங்கையாத்துக்கு பக்கத்தில் இருக்கிற படித்துறைகள் தான் கட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் மணிகர்ணிகா கட் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததும் புனித வாய்ந்ததும் கூட. ஏன்னா இங்கே தான் டெய்லி 100க்கும் மேற்பட்ட உடல்களை எரிக்கிறாங்க. நீங்கள் மணிகர்ணிகா கட் வந்து பார்க்கும்போது இது ஒரு நார்மலாக இறந்தவங்களுக்கு சடங்கு செய்கிற இடமா நம்மளால் பார்க்க முடியாது. மனுஷனோட வாழ்வு எப்படி முடியுதுங்கிற ஒரு புனிதத்தோடு தான் நம்ம இதை பார்க்க முடியும். காசியில் இந்த கங்கை நதிக்கரைக்கு பக்கத்தில் 80க்கும் மேற்பட்ட படித்துறைகள் இருக்குது. நிறைய சின்ன சின்ன கோயில்கள் இருக்குது. நம்ம தமிழ் கோயிலுமே ஒன்று இருக்குது. ஸோ இந்த எல்லா படித்துறைகளுக்கும் நம்மளால் டைரெக்டாக போகிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த போட் ஜேர்னி வச்சுருக்காங்க. இந்த போட் ஜேர்னியில் நிறைய இடங்கள் தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த போட்டில் போயிட்டு நம்மளால் கங்கா ஆரத்தியும் பார்க்க முடியும். ஸோ முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். காசிக்கு ஒளிரும் நகரம் அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா கோயில்களிலுமே எந்த பேரழிவு வந்தாலும் ஒரு தடவை கூட அந்த பூஜைகளும் வழிபாடுகளும் நிறுத்தப்பட்டதே கிடையாது. அதுலேயும் சிறப்பாக நடத்தப்படுற இந்த கங்கா ஆர்த்தி வழிபாடு காலையிலையும் நடக்குது, ஈவினிங்கும் நடக்குது. இதுவும் எந்த பேரழிவு காலத்திலும் எப்போவுமே நிறுத்தப்பட்டது கிடையாது. அதுதான் இதோட சிறப்பு. இந்த கங்கா ஆர்த்தியை நம்ம டைரெக்டாக பக்கத்துல இருந்தும் பார்க்க முடியும், இல்லை நம்ம போட்டில் வந்து ஆப்போசிட்டில் உட்காந்து பார்க்க முடியும். காசிக்கு வந்து மணிகர்ணிகா காட்டில் மனுஷனோட வாழ்க்கை எப்படி முடியுதுங்கிறத பார்த்துட்டு தன்னோட பாவத்தை உணர்ந்து இந்த கங்கையாத்தில் மூழ்கி தன்னோட பாவத்தை கழிச்சிட்டு ஒரு புது மனிதனா காசி விஸ்வநாத கோயில சிவபெருமான்கிட்ட வேண்டிட்டு கடைசியாக இந்த கங்கா ஆர்த்தி வந்து பார்க்கும்போது இங்கிலீஷில் மைண்ட்ஃபுல்னஸ்னு சொல்லப்படுற மன நிறைவு நமக்கு கிடைக்கிறத நம்மளாலே உணர முடியும். காசிக்கு வேடிக்கை பார்க்குற ஒரு டூரிஸ்டாக வர்றாமல் 5000 வருஷத்துக்கு முன்னாடி சிவபெருமானால் உருவாக்கப்பட்டு இன்னைக்கும் சிவன் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு புனித நகருக்கு வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு ஒரு சிவபக்தனா நீங்கள் இந்த காசி யாத்திரை வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டாக இருக்கும். வாரணாசியில் டே 2. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா சார்நாத் அப்படின்ற ஒரு ஏரியாவில் தான் இருக்கிறோம். ஸோ இங்கே வந்து நிறைய புத்திஸ்ட் டெம்பிள் இருக்குது. காசி விஸ்வநாத் டெம்பிளுக்கு அப்புறம் இந்த புத்திஸ்ட் டெம்பிள்ஸ் தான் இந்த சைடு ஃபேமஸ். ஸோ நீங்கள் டே 1 வந்து காசி விஸ்வநாத் டெம்பிள் போயிட்டீங்க அப்படின்னா டே 2 இருக்குன்னா என்னெல்லாம் பார்க்கலாங்கிறத பார்க்க போகிறோம். சார்நாத் வாரணாசியிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. சார்நாத்தோட வரலாற்று சிறப்பு என்ன அப்படின்னா, புத்தர் தன்னோட ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் தடவையாக சார்நாத்தில் தான் தன்னோட 5 சீடர்களுக்கு போதனைகளை தொடங்குறாரு. இந்த கோயில்லையும் அந்த இன்சிடென்ட்டை தான் ஒரு ஸ்டாச்சுவாக பண்ணி வச்சுருக்காங்க.
இந்த கோயிலோட பேர் என்னன்னா மூலகந்த குட்டி விகார். இது 1931ல ஸ்ரீலங்காவை சார்ந்த அங்காரிக்கா தர்மபாலன்றவங்க தான் கட்டியிருக்காங்க. இப்போ இந்த கோயிலை மகாபோதி சொசைட்டியை சார்ந்தவங்க தான் நடத்திட்டு வர்றாங்க. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் புத்தரோட வாழ்க்கை வரலாறையும் இந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற புத்தரோட ஸ்டாச்சுவையும் கொஞ்ச நேரம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுற மாதிரியும் இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்க்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சைனீஸ் புத்திஸ்ட் டெம்பிள்னு சொல்லப்படுற ஒரு சின்ன கோயிலும் பக்கத்தில் தான் இருக்குது. 1939ல் இதை கட்டியிருக்காங்க. புத்தரோட வாழ்க்கை வரலாறும் அப்புறம் நிறைய ரிலீக்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. ஸோ முடிஞ்சால் இதையும் வந்து பாருங்கள். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா மெயின்டைன் பண்ணுற ஒரு ஸ்பாட்டுக்கு தான் வந்துருக்கிறோம். ஸ்பாட்டோட பேர் வந்து சவுகாண்டி ஸ்தூபா. புத்தர் தன்னோட ஞான நிலையை 35 வயசில் அடைகிறாரு. அது போதி மரத்துக்கு கீழே. அது முடிஞ்சதுக்கப்புறம் டேரெக்டாக இங்கே தான் வராரு. அவரு கூட ஒரு 5 கம்பானியன்ஸ் வச்சு ஒரு சமயத்தை உருவாக்குறாரு. அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங் இங்கே தான் நடக்குது. ஒரு டூம் ஷேப்பில் இருக்கிற ஒரு புனிதமான நினைவிடத்தை தான் ஸ்டூப்பான்னு சொல்லுவாங்க. சாரநாத்தில் 2 ஸ்டூப்பா இருக்கு. ஒன்று சவுகாண்டி ஸ்டூப்பா, இன்னொன்று தாமக் ஸ்டூப்பா. சவுகாண்டி ஸ்டூப்பாங்கிற நினைவிடத்துல தான் புத்தர் தன்னோட 5 சீடர்களையும் முறையாக மீட் பண்றாரு. தாமக் ஸ்டூப்பான்ற இடத்துல தான் புத்தர் தன்னோட முதல் போதனைகளை தன்னோட 5 சீடர்களுக்கும் கொடுக்குறாரு. அதுதான் இதோட டிஃபரன்ஸ். ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்க்கும்போது சவுகாண்டி ஸ்டூப்பாவை 4th to 6th செஞ்சுரியில் குப்தர் காலத்தில் தான் கட்டியிருக்காங்க. முதல்ல அது ஒரு பல அடுக்கு கோயிலாக கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஆக்டகனல் ஷேப்பில் முகல் எம்பரர் காலத்தில் கட்டியிருக்காங்க. தாமக் ஸ்டூப்பா பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இருந்தே அது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் தான் கட்டியிருக்காங்க. 7th செஞ்சுரியில் சைனீஸ் டிராவலரான ஜுவான்சங் அவர் டிராவல் பண்ணும்போது சாரநாத் வந்து பார்த்துருக்காரு. தன்னோட டிராவல் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் ஹிஸ்ட்ரியில் அவர் எழுதும்போது இந்த சாரநாத் பற்றியும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அதனாலேயே நிறைய சைனீஸ் டிராவலர்ஸ் இன்னைக்கும் சாரநாத் வந்து பார்க்குறாங்க. நமோ கட் அப்படின்ற ஒரு ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த கட்டோட பேர் வந்து கிடிக்கியா கட். 2019 இதை மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதை எப்படி மாற்றிருக்காங்கன்னா நமோ கட்டுன்னு மாற்றிருக்காங்க. இது வந்து இந்த ஸ்பாட்டுக்கு எப்போ வரலாம் அப்படின்னா ஈவினிங் டைம்லேயே நைட் டைமில் வரலாம். நைட் டைம் வந்தீங்கன்னா வேறு லெவல் வைப்பாக இருக்கும். ஸோ நம்ம நைட்டு வந்து பார்ப்போம். பிளேஸ் காசி விஸ்வநாதர் டெம்பிள்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஒரு 15 to 20 மினிட்ஸில் நம்ம இங்கே ரீச் ஆயிடலாம். ஈவினிங் ஒரு 6 to 8 o'clock வந்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கேயும் போட் ரைடும் இருக்குது, நிறைய காஃபிடேரியாவும் இருக்குது. குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்டான நிறைய ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. ஈவினிங் டைமில் டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். மார்னிங் வந்தாலும் செல்ஃபி பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது, கண்டிப்பாக வந்து பாருங்கள். வாரணாசின்னு பேர் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வர்ணா மற்றும் ஆசி அப்படின்ற 2 ரிவர் இங்கே தான் கங்கா நதியில் வந்து கலக்குது. அதனால தான் இதுக்கு வாரணாசின்னு பேர் வந்துச்சு. எஸ் கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாரநாத்தில் ஒரு பெரிய புத்தி ஸ்டாச்சு இருக்குது. இதை பார்க்க தான் வந்தோம். பயங்கர பீஸ்ஃபுல்லாகவும் அமைதியாகவும் இருக்குது. நாங்கள் சிக்கிம்லேருந்து டேரெக்டாக வந்ததுனால இது வந்து இன்னும் ப்ளசண்ட்டாக இருக்குது. நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை. சாரநாத்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து புத்திசம் சார்ந்த நிறைய ஏரியாக்கள் இருக்குங்கிறது. ஸோ இதோட நம்ம ட்ரிப் முடியுது. இது வந்து டே 2. டே 1 வந்து நம்ம ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல் காசி டெம்பிள் பற்றி பார்த்தோம். பயங்கர ஸ்பிரிச்சுவலாக இருந்துச்சு. ஸோ செகண்ட் டே உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் சாரநாத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இங்கே நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் இருக்குது, புத்திசம் சார்ந்த நிறைய இடங்கள் இருக்குது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் விசிட். த ஜெயிண்ட் புத்தா அப்படின்னு அழைக்கப்படுற இந்த புத்தா ஸ்டாச்சு 80 அடி உயரம் உள்ளது. பக்கத்திலே தான் ஒரு தாய் டெம்பிளும் இருக்குது. ஈவினிங் ஒரு 3 o'clock மேலே வந்து இந்த புத்தா ஸ்டாச்சுவை பார்த்துட்டு இந்த தாய் டெம்பிளையும் சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து பாருங்கள். வாரணாசி சுற்றி பார்க்குறதுக்கு மினிமம் 3 டேஸாவது தேவைப்படும். மொதல் 2 நாள் நம்ம காசி விஸ்வநாதர் டெம்பிள், அதுக்கப்புறம் ஸ்ரீ அன்னபூர்ணா டெம்பிள், அதுக்கப்புறம் காலபைரவா டெம்பிள், அதுக்கப்புறம் நம்ம கங்கா ஆர்த்தியும் பார்க்குறதுக்கு மணிகர்ணிகா காட்டில் போட்டில் சுற்றி பார்க்குறதுக்கு இது எல்லாத்துக்குமே 2 நாள் மினிமம் தேவைப்படும். 3வது நாள் நீங்கள் ஃபுல்லாகவே சாரநாத்தை சுற்றி பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வாரணாசிக்கு நீங்கள் வரும்போது நார்மலாக ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போகிற மாதிரி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள எந்த சேஞ்சஸும் நீங்கள் உணர முடியாது. அதுவே நீங்கள் சிவபெருமன் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு புனித தலத்துக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ள சேஞ்சஸை உணர
உணர முடியும். அது மட்டும் இல்லாமல் காசி ஒரு புனித நகரம் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற மாதிரி புத்தரோட முதல் போதனையும் இந்த வாரணாசியில் தான் நடந்திருக்கு. காசிக்கு நீங்கள் ஒரு நம்பிக்கையோட ஒரு புனித யாத்திரையாக வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு புது மனுஷனாக தான் நீங்கள் திரும்ப போவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.